सर्वस्मिन् साम्प्रदं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः. இந்த ஸ்லோகம் வால்மீகி நாரதரிடத்தில் கேட்டது. பல நல்ல பண்புகளை வரிசைப்படுத்தி இது இத்தனையும் ஒரு சேர ஒருவரிடத்தில் இருக்குமா என்று வால்மீகிக்கு ஐயம். அதைத்தான் வினாவாக எழுப்பினார். அதை நன்கு தன் மனதில் வாங்கிக் கொண்ட நாரதர், உலகில் பலரும் பண்பாளர்களாக இருப்பார்கள். ஆனால் ஏதாவது ஒரு குறை தென்படும். அனைத்து நல்ல பண்புகளுக்கும் இருப்பிடமாய், குறையே அற்றவனாய் ராமச்சந்திரன் ஒருவனே விளங்குகிறான் என்று நாரதர் முடிவெடுத்து பதில் கூறுகிறார். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக. வால்மீகி ரிஷியே, உம்மால் பாடப்பட்ட இந்த பண்புகள் எல்லாம் அரிதிலும் அரிது, கிடைப்பதற்கு மிகவும் அரியவை. ஆனால் அவை அத்தனையும் ஒருங்கே ஒருவனிடத்தில் உள்ளன. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாகு வம்சத்திலே தோன்றின ராமச்சந்திரனே அவர். அவருடைய புகழை, அவருடைய சரித்திரத்தை மேலே வால்மீகி பாடத் தொடங்குகிறார். அதுவே ஸ்ரீ ராமாயணமாய் 24,000 ஸ்லோகங்களாக மலர்ந்தன. ராமாயணத்தில் உள்ள ஓரொரு காண்டத்துக்கும் தனி சிறப்பு. ஆனால் அனைவராலும் போற்றப்படுவது, விரும்பி பாராயணம் செய்யப்படுவது சுந்தர காண்டமே. சுந்தர காண்டத்தில் ஓரொரு ஸ்லோகமும் போற்றுதற்கு உரியது. இதை வாசிக்க வாசிக்க நம்முடைய பாபங்கள் விலகுகின்றன. மனத்துக்கு தெளிவு ஏற்பட்டு சாந்தியும் ஆனந்தமும் பிறக்கிறது. அதற்கு தாம் பலரும் சுந்தர காண்ட பாராயணத்தை ஒரு வழக்கமாய் தினமும் செய்வதாக கொண்டுள்ளார்கள். ராமாயணம் முழுமையும் பாராயணம் செய்யலாம். ஆனால் சிறப்பாக சுந்தர காண்டத்தை படிக்க படிக்க இல்லத்துக்கே எத்தனையோ நன்மைகள் ஏற்படும். குறைகளெல்லாம் நீங்கும், சாந்தி தவழும். சுந்தர காண்டத்தை நிதானமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடித்து விட்டார். அவள் முன்னே போய் நின்று தானார்னு சொல்லிக் கொள்ள வேண்டும். அவள் சீதைதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆஞ்சநேயருடைய உள்ளத்தில் ஓடுகிறது. இவர் இந்த முடிவுக்கு வருவதற்கு முன் சீதை வேறு விதமாக முடிவெடுத்து விட்டாள். நாம் இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை, சுருக்கு போட்டு கொண்டு தூக்கிலிட்டு கொண்டு முடிந்து போவோம் என்று சீதையினுடைய தீர்மானம். அதற்குறித்து மரத்தை நோக்கி அவள் நடந்து வருகிறாள். தன்னுடைய தலை பின்னலையே சுருக்கு கயிறாக பயன்படுத்தி உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறாள். இந்த கட்டத்தில் தான் நாம் இப்போது உள்ளோம். இனி அதை தவிர்த்து எப்படி நன்மை செய்ய போகிறார் ஹனுமான் என்று பார்க்க வேண்டும். சீதையினுடைய பரமபக்தன் ஆஞ்சநேயர் ராமதூதனாக தற்போது எழுந்துருளி உள்ளார். அந்த ஆஞ்சநேயரை சென்னை பட்டணத்திலே தரமணியில் உள்ள பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசிக்க போகிறோம். இத்திருக்கோயில் தரமணி 100 அடி சாலைக்கு அருகே ராஜாஜி தெருவே அமைந்துள்ளது. அழகான கோயில் இது. பக்த ஆஞ்சநேய சுவாமி, பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். இருவரும் இங்கு கோயில் கொண்டுள்ளார்கள். ஆச்சரியமான செய்தி, அருகருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் அதே பிரசன்ன வெங்கடேச பெருமான் ஆஞ்சநேய சுவாமி கோவிலும் அருகருகே உள்ளன. நாம் தற்போது இதோ வெங்கடேச பெருமாள் சன்னிதானத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இத்திருக்கோயில் ஆஞ்சநேய சுவாமி மட்டும் முதலில் 1974 ஆண்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு சம்பரோக்ஷணம் கண்டருளினார். அதற்கு அடுத்த ஆண்டு 1975 ஆண்டு மேலும் சில மூர்த்திகள் எழுந்துருளி இருந்தார்கள். இப்படி படிப்படியே இந்த கோயிலில் நாம் சேவிக்க விழையும் அனைத்து பெருமான்களும் கோயில் கொண்டுள்ளனர். கோவிலுடைய ராஜகோபுரம்
ஒரு ராஜாவை போல கம்பீரமாக விளங்குகிறது. கோபுரத்தை தரிசித்தோம். பாபத்தையே போக்கவல்ல கோபுர தரிசனம். உள்ளே நுழைகிறோம். துவஜஸ்தம்பம், இருபுறத்திலும் சங்கமும் சக்கரமும் பகவானுடைய திருவுருவம் அனைத்தையும் துவஜஸ்தம்பத்தில் சேவித்துக் கொள்ளுகிறோம். தாண்டி உள்ளே நுழைந்தால் அழகான விமானங்கள். இந்த இடத்தில் விமானத்தை சேவிப்பதற்கு மேலேயே ஏறி தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியது. சாமான்யமா திருநெல்வேலி பக்கத்தில் தட்டோட்டின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா அது மேல் பக்கம், மேல் தளம். இதோ மேல் தளத்துக்கு வந்துள்ளோம். துவஜஸ்தம்பம் இந்த தளத்திலும் ஒரு பகுதி இருக்கிறது. கீழிருந்து புறப்பட்டு சீலிங் தாண்டி அதற்கு மேல இருக்கக்கூடிய மேல்புறத்தில் தான் துவஜஸ்தம்பத்தை தரிசிக்கிறோம். அதற்கு மேல் சின்ன விக்கிரக வடிவத்தில் எல்லா புறமும் கருடர்கள் எழுந்துருளி உள்ளார்கள். விமானம், இரு விமானங்கள், விமானத்தில் இருக்கிற பிம்பங்கள், அதுல இருக்கிற ஆச்சரியமான சிங்கப்பிரான், அழகிய சிங்கப்பிரான் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறினான் வெகுண்டான் ஹிரண்யகசிபு. அவனை அழிப்பதற்கென்னே தோன்றின அழகிய சிங்கப்பெருமாள் சிங்கப்பிரான். அவர் விமானத்தில் இருக்கும் பிம்ப ரூபத்தில் உள்ளார். தரிசித்தோம். துவஜஸ்தம்பத்துக்கு மேல் பக்கத்தையும் சேவித்துக் கொண்டோம். மேல இருக்கிற அனைவரையும் தரிசித்து இனி கீழே போய் வெங்கடேச பெருமான், மேலும் இத்திருக்கோயில் இருக்கும் ஏனை எம்பெருமான்கள் ஆகிய எல்லாரையும் தரிசிக்க போகிறோம். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம். இப்போது சுந்தர காண்டத்தில் 31வது சர்க்கம். சிம்ஷபா விருட்சத்துக்கு மேல் ஆஞ்சநேயர் இருந்தார். சீதை தன்னை முடித்துக் கொள்ளும் தீர்மானத்தோடு வருகிறாள். இது எப்படி தடுக்கிறது? நாம நேர போய் நிக்கலாமா? சம்ஸ்கிருதத்தில் பேசலாமா? தமிழ்ல பேசணுமா? குரங்கு பாஷையில பேசணுமா? எந்த உருவத்தோட போக வேண்டும்? எல்லாம் நினைத்து நினைத்து ஆஞ்சநேயர் இன்னும் முடிவெடுக்கலை. அப்பதான் அவருக்கு நல்ல முடிவு தோன்றித்து. நாம எது பண்ணாலும் அது தப்பா போயிடும். குரங்கு வடிவத்தோட போனால் பயத்தில் உயிர் பிரிந்து விடலாம். வடமொழி பேசினால் அவளுக்கு புரியும். ஆனா குரங்கு வடமொழி பேசாதுன்னு அவளுக்கு தெரியும். சந்தேகம் வந்துவிடும். குரங்கு பாஷை பேசினால் நம்புவாள், ஆனால் புரிய போவதில்லை. என்னதான் செய்யலாம்? உலகுக்கே அருமருந்து ராமநாமம். போகிற உயிரை கூட தங்க வைக்க வல்ல, தக்க வைக்கும் சாமர்த்தியம் படைத்தது ராம கதை. ஆகவே மறைந்திருந்து இனிமையான குரலில் ராம கதையை கூறுவோம், ராமாயணத்தை கூறுவோம். அது கேட்டு சீதை தேறி மன தெளிவு ஏற்பட்டு தான் எடுக்கும் தப்பான முடிவிலிருந்து மாறிவிடுவாள். இதுதான் ஹனுமானுடைய நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை. வீண் போகவே இல்லை. ராம கதையை சொல்லுவதுதான் 31வது சர்க்கம். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாமதி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹ. மதுரமான வாக்கியம். ஹனுமார் பேசினாலே யாழ் மீட்டாப்புல இருக்குமா, குழலோசைய போல இருக்குமா, வீண வாசிக்கிறாப்புல இருக்குமா. நவவியாக்கரண பண்டிதர், பெரிய சங்கீத வித்வான். அப்ப அவர் பேசுறத கேட்க வேண்டுமா? நாம பாடினா கூட சுமாரா இருக்கு. ஆனா நன்னா பாட்டு தெரிஞ்சவா பேசினாலே பாடுறாப்புல இருக்கும் இல்லையோ. என் தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், இப்ப நாமெல்லாம் பரதநாட்டியம் ஆட தெரியாது, நம்ம ஆடுறோம்னு சொன்னா கூட அது நிற்கிறாப்புலதான் இருக்கும். அதே நன்ன நாட்டிய வல்லுநர்கள் இருக்காளே, அவர்கள் வெறும நின்றுட்டு இருந்தா கூட அழகா ஆடுறாப்புலதான் இருக்கும். பாட தெரிந்தவா அழுதா கூட பாடுறாப்புல இருக்கு. பாட தெரியாதவர்கள் பாடினாலே அழுதாப்புலதான் இருக்கும். ஹனுமானுக்கு பாட தெரியாது, அவ்வளவு அழகா பாடுறார், மதுரமா பாடுறார், அர்த்தமுள்ளதாக பாடுகிறார். சம்சவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹ. என்ன சொல்லி இருப்பார்? நாம் அறிந்த அதே குழந்தை கதைதான். நம்ம சிறு குழந்தைக்கு எப்படி தசரதன் இருந்தான், புத்திரகாமேட்டி யாகம் செய்தார், 4 புதல்வர்கள் பிறந்தார்கள், ராமன் வில்லை முறித்து சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டார். இவ்வளவுதானே குழந்தைகளை தூங்க வைக்க கதை சொல்லுவோம். அதே கதை தான் இப்ப ஹனுமாரு சொல்றார். நமக்கு உடனே தோணும், நாங்க வேற என்னமோ சொல்லுவார்னா எதிர்பார்த்தோம்னா, ராம கதைய வேற என்னன்னு சொல்ல. குழந்தையிலிருந்து படித்த பெரிய வித்வான் வரை இதேதான் கதை. ஒரே ராமநாமன் தான். எத்தனை லட்சம் ஆண்டுகள் போனாலும் அதுவேதான்.
இறைவனுடைய திருநாமம், அவனுடைய கதை. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுனா. கண்ணன் கீதையில ஆச்சரியமா கூறுகிறார், பகவானுடைய கதையை கேட்க வேண்டும். நாம கதை பேசுறது கூடாதுங்கிற மொழியும், அது எந்த கதை? லௌகிக கதை பேசுவது கூடாது. ஆனா பகவத் கதை கண்டிப்பாக பேசப்பட வேண்டும். என்னைக்கோ நடந்த கதையை திரும்ப திரும்ப பேசுறதுனால என்ன லாபம்னால், பெருமான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திட்டம் வகுத்துள்ளார். அவரே பிறப்பார், நிறைய சேட்டிதங்கள் திருவிளையாடல்களை செய்வார். அதை வால்மீகி சுகாச்சாரியர் போன்ற ரிஷிகளை கொண்டு எழுதி வைப்பார். அதை படிப்பதற்குண்டான மரபையும் உருவாக்கி விடுவார். அதை படித்தால், அதில் இருக்கும்படி நடந்தால் உங்கள் பாபம் விலகும், என் திருவடி கிட்டும் என்கிற ஆணையும் பிறப்பிப்பார். இத்தனையும் பெருமானுடைய திட்டம். அதை புரிந்து கொண்டு நாம் தான் அடிக்கடி படித்து நம்மை முன்னேற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் கண்ணன் கீதையில சொல்றார், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். ஒத்தருக்கொத்தர் என் பிறப்பையும் என்னுடைய வளர்ப்பையும் நான் செய்த திருவிளையாடல்களையும் பேசிக்கொள்ளுங்கள். இது கண்ணன் பண்ணார், இது ராமன் பண்ணது, இது வராகன் பண்ணது, இது நரசிம்மர் பண்ணது என்று கதை இருக்கொல்லியோ. தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழை தயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே என ஆச்சரியமான குலசேகராழ்வாருடைய பாசுரம். ஒத்தருக்கொத்தர் பகவத் கதையை பேச வேண்டும். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இத கண்ணனை உறுதிப்படுத்துறார். என்னிடத்துல சித்தம் லயித்தவர்கள் என் கதையை பேசுகிறார்கள். பகவானுடைய கதையை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கணுமா? அது வருமா? எத்தனை பேர் இன்னைக்கு உட்காந்து கேட்கிறோம் சொல்லுங்க. இப்போ கார்த்தாலே 15 நிமிஷம் ஆச்சே, கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையோ? இத்தனையுமே கதை கேட்டது தானே. கதை என்ன வெறுத்து போச்சா? இல்ல புதுசா அர்த்தங்கள்லாம் தெரியலையா? அன்னன்னைக்கு புதியது புதியதாக இருக்கும். ஏன்னா இந்த கதையே ஆறா அமுதமான கதை. நாளே ராம கதையாம், கண்ணன் கதையாம், கஜேந்திர மோட்சமாம் என்று லேசாக எண்ணிவிடக் கூடாது. இந்த கதை சுலபமா புரியறாப்புல இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். சரி, வேதாந்தம் உபனிஷத்துக்கள்லாம் இருக்கின்றன. பிருகதாரண்ய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, அதை பத்தி பேசலாம், வாழ்நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எளிதில் புரிய போறதா சொல்லுங்க? ஆனா கதை புரிவதற்கு கட்டமில்லை. அதே சமயம் உபனிஷத்து கொடுக்கக்கூடிய பலன் பிரம்மத்தையே அடைவிக்க போறதே. அந்த பலன் இதுல இருந்தே கிடைக்கணும்னால் அப்ப எளிதாகவும் புரியுறது, கேட்க இனிமையாகவும் இருக்கு, வரட்டுன்னு இல்லை, சுஷ்கமா இருக்கலே, நல்ல அதே பயனை கொடுக்கிறது. அப்ப கதை கேட்பதில் என்ன குறை? என் பக்தர்கள் 8 விதமான அடையாளங்களோட உள்ளார்கள் என்று ஒரு இடத்துல பெருமாள் ஸ்லோகத்துல சொல்றார். மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் என்று தொடங்கி என் அடியார்களுடைய குறையை பார்க்க மாட்டார்கள். மற்ற பேர் என்ன பூஜை பண்ணிப்பதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். தாங்களும் என்னை பூசிப்பார்கள். இப்படி ஒன்னொன்னா சுரண்டு வரச்சே மத் கதாசிரவணே பிரீதி. என் கதையை கேட்பதில் அன்போடு இருக்கிறான், விருப்பத்தோடு இருக்கிறான். எத்தனை தடவை கஜேந்திர மோட்சம் கேட்டாலும் அடுத்த தடவை உட்காரச்சேவோ அதே விருப்பத்தோடு இருக்கணும். இப்ப ராமாயண கதை நாங்க எல்லாரும் உபன்யாசத்துக்கு கூப்பிடுவாளோ இல்லையோ, பங்குனி மாசம் சித்திரை மாசம் வந்துவிட்டால் எல்லா இடத்துக்கும் ராமாயணத்துக்கு வாங்கோ ராமாயணத்துக்கு வாங்கோ. இப்போ ஒரு சுவாமிக்கு வயசு 60 ஆறுது. அவர் 30 வயசுக்கு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 30 வருஷம், வருஷத்துக்கு 2 ராமாயணம்னா கூட 60 ராமாயணம் கூறியிருப்பார். அத்தனை நாளும் அதே கதை தான் சொல்லி இருப்பார். ஆனா நீங்க 61வது ராமாயணம் கேட்டு பாருங்க, அதே உற்சாகம், அதே சிரிப்பு. இன்னைக்கு தான் புதுசா அந்த கதையை சொல்றாம அவர் ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அந்த உற்சாகம் தான் மிகவும் முக்கியம். இப்ப வடக்கெல்லாம் போய் பார்த்தேன்னா ராம கதா, பகவத் கதா அப்படின்னு போட்டிருப்பா. காசியில நடக்கும், அயோத்தியில நடக்கும், பிருந்தாவனத்திலே, குருக்ஷேத்திரத்திலே, துவாரகாவிலே பார்த்தேன்னா 25,000 பேர் உட்காந்துருப்பா. ஆசையாம கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருப்பா. அந்த கதையை கேட்பதில் பிரீத்தி ஏற்பட வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். உள்ளது அந்த அன்போடு கதை கேட்க காத்திருப்போம்.